வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து பார்த்துடலாங்க. ஸோ அந்த நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கை எப்படி வந்து பிளான் பண்ணுறது, எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட 15 ரூபாவில் இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து 500 ரூபா வரைக்கும் போச்சுங்க. அதே மாதிரி 50 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போச்சு. 100 ரூபா இல்லை, 1000 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் நிஃப்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அக்ரெசிவாக ட்ரேட் ஆகாதுங்க. நிஃப்டியில் மூவ்மெண்ட் எக்ஸ்பைரியில் கொஞ்சம் மூவ் ஆகும். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி மாதிரி 50 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கும் 15 ரூபாலேருந்து 500 ரூபாய்க்கும் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது ரொம்ப காமாக தான் வந்து ட்ரேட் ஆகும், ரொம்ப செட்டலாக இருக்கும், அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது. அதனால தான் புதுசாக வந்து யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டியில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வாங்க, கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள், இல்லை ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸ்னு எடுத்தால் நிஃப்டிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட் எல்லாம் நல்லா புரியிற வரைக்கும் நீங்கள் நிஃப்டியில் இருந்துட்டு அப்புறமா நீங்கள் அக்ரெசிவாக நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். அப்போ தொடர்ந்து வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஜீரோதாவில் வந்து போய் பார்க்கலாங்க. ஏன்னா வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ரீப்ளே மோடில் ட்ரேடிங் வியூவில் சும்மா உங்களுக்கு அந்த லாஜிக் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றேன், எப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நிஃப்டியில் வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி, அந்த ஆப்ஷன்ஸ் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ நாளையிலேருந்து புது கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பிக்கும். அப்போ இந்த எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி சரியாக 1 மணிக்கு மேலே சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருது. அது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே அதான் டைமிங். அதான் 1 மணிக்கு மேலே 12:45 ஒரு 1:45 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளார நடந்துடும். அதுக்கப்புறம் தான் நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ நிஃப்டி சார்ட்டை எடுத்த உடனே என்ன பண்ணணும், 1 ஹவர். நம்ம ஏன் 1 ஹவர் பார்க்குறோன்னு நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நடந்துகிட்டு இருக்க மார்க்கெட்லன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து விடவே இல்லைங்க ரொம்ப நாளாக. கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மந்த்லேருந்தே வந்து நிஃப்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 21,800 900 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிற்கு வந்தாலே மேலே போயிடுது ப்ரைஸ். அப்போது இந்த லெவலில் அவன் வந்து விடவே இல்லை. ப்ரீவியஸாக வந்து அப் ட்ரெண்டில் வந்து வந்துட்டு இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் எலெக்ஷன் அப்போது வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா கண்ணா பின்னான்னு வந்து கீழே வந்து அது மேலே போய் அந்த நியூஸ் டைம்லலாம் அந்த மாதிரி தாங்க நடக்கும். பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இப்படி கீழே ஃபால் ஆகி மேலே போயிட்டு ஃபெயில்டு லோன்னு இவ்வளோ தூரம் வந்துருந்ததுங்க. ஆனால் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கு பாருங்க, இங்கெல்லாம் வரவே இல்லை, நேராக மேலே போயிட்டு கொஞ்சம் தான் கீழே வந்தான், அப்படியே போயிட்டான், பயங்கர புல்லிஷாக வந்து போயிட்டான். மேலே போனவன் என்ன பண்ணிட்டான், இந்த லெவலுக்கு போனதுக்கப்புறமா இந்த கடந்த ஒரு 6-7 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான். மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோ ஹையர் லோ பண்ணிகிட்டே போகிறான், இங்கே மேலே ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான். அப்போ ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக கனெக்ட் ஆகிடும் எல்லாமே. அப்போ ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இப்படி தான் போடுறோம், இதுக்காக தான் போடுறோம் நம்ம ட்ரெண்ட் லைனே போட தேவையில்ல. உங்களுக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னா ஹையர் லோ பண்ணிகிட்டு இருக்கிறான்னு கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ட்ரெண்ட் லைனே போட தேவையில்லை. பிகாஸ் நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி போகணும். நான் கூட புதுசாக வந்து வீடியோ போடும்போது ஃபெப்ரவரி மந்த்துன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ட்ரெண்ட் லைனை நீங்கள் முதல்ல ஒழுங்காக வரைஞ்சி கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். நம்ம அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் கற்றுக்குறேங்க அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக வந்து பதில் மட்டும் சொல்லிடுறதுங்க. ஆனால் அடுத்த வீடியோவில் நான் வந்து ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா, ரைட்டு, ட்ரெண்ட் லைன்னா என்ன அப்படிங்கிறது வந்து அப்போதுலேருந்தே வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். புதுசாக ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யாராச்சும் உங்கள்கிட்ட ட்ரெண்ட் லைன் வந்து இந்த விக்கையும் இந்த விக்கையும் கனெக்ட் பண்ணோம், இந்த பாடியும் இந்த பாடியும் தான் கனெக்ட் பண்ணோம், விக்கையும் பாடியும் கண்ணாபின்னு இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட திரும்ப சொல்லுங்கள், நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறது எதுக்கு வரைகிறேன் அப்படின்னா ஹையர் லோ பண்ணிட்டு போகுதா மார்க்கெட்டு, ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டு இருக்குதான்னு சும்மா நான் கண்ணில் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து வரைஞ்சி பார்த்துக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எதுக்காக நான் வரைகிறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
அது வந்து இதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு ரிவர்ஸும் ஆகும், இதை தொடாமலேயும் போகும். பாடி தொடும், விக்கு இந்த மாதிரி வந்தும் போகும். இதை நான் பார்க்க மாட்டேன், இது எனக்கு தேவையே இல்லை, ப்ரைஸ் அதுக்கு பக்கத்தில் வருதா, வந்தால் மேலே போகும் அப்படிங்கிற அந்த லாஜிக் மட்டும்தான் எனக்கு தேவை. அதுக்காக தான் நான் ட்ரெண்ட் லைனை வரைகிறேன். மற்றபடி எனக்கு ட்ரெண்ட் லைனில் எதை தொட்டு எது போனாலும் சரி, தொடாமல் போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லிடுங்க. அவங்களுக்கும் புரிய வைங்க ட்ரெண்ட் லைன் ஏன் வரைகிறோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போது 6-7 நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹையர் லோ பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருக்கிறான் ப்ரைஸ். அப்போது உங்களுக்கு 7 நாளாக வந்து புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது நேற்றுக்கு வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த இடம் வந்து சப்போர்ட்டுங்க. ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே போனான்னா புதுசாக இன்றைக்கி தான் வந்து லோயர் லோ பண்ணுறான். ஏன்னா இதுதான் லோ, இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போனாலும் லோயர் லோ பண்ணி கீழே போகிறான். மார்க்கெட் பீரிஷாக இருக்க போகுது, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒருவேளை இங்கேருந்து சப்போர்ட் இது திரும்ப மேலே போகிற மாதிரி இருந்தால், ப்ரீவியஸாக பண்ணியிருக்கான் பாருங்கள், காலையில் ஆரம்பிக்கும் போது கீழே ஆரம்பித்து மேலே போய் கீழே வந்துட்டான், கீழேருந்து மேலே போய் கீழே வந்துட்டான், கீழேருந்து மேலே போய் கீழே வந்துட்டான், கீழேருந்து மேலே போய் கீழே வரல. அன்னைக்கு ஃப்ரைடே, போன வாரம் வெள்ளிக்கிழமை. அப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி லீவு, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பித்து மேலே இருந்தது. பட் ஆனால் நேற்றுக்கு வந்து கீழே கரெக்டாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்துச்சு. ட்ரெண்ட் லைனுக்கு வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழேயே கிட்டத்தட்ட வந்துட்டான். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம், கீழே வந்தானா மேலே போவான். 5 நாளாக அதான் பண்ணுறான், இன்றைக்கும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணானா ஐம் கோயிங் டு மேக் சம் மணி. எப்படி மேலே இருக்கிற கால் ஆப்ஷனில் நம்ம ட்ரேடு என்ட்ரி பண்ணி நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ லாஜிக் இதுதான், ஐடியா இதுதான், சப்போர்ட் இதுதான். மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது, எல்லாம் கன்ஃபார்ம், ஐ எம் ரெடி டு ட்ரேட். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணணும். இந்த 15 மினிட்ஸ் திடீர்னு நீங்கள் என்ன 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் தெரியறதுக்காக. 5 மினிட்ஸை வந்து கொண்டு போனோன்னா ஒரே ஃப்ரேமில் உங்களுக்கு தெரியறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணி காட்டணும், ஜூம் அவுட் பண்ணி காட்டணும். அதனால் அந்த மாதிரி காமிச்சேங்க. அதனால் நீங்கள் 5 மினிட்ஸ் பாருங்கள், அதுவே போதும். நேற்றுலாம் அழகாக வந்து கீழே வந்த மார்க்கெட் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு என்ன பண்ணான், கன்சால்டேட் பண்ணிட்டு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறினான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு மேலே போனான், ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டு தான் கீழே வந்தான். சரி, ஓகே, நேற்று கதை வந்து விட்ருவோம். இன்றைக்கி வந்து என்ன நடந்தது, இன்றைக்கி எக்ஸ்பைரி. இப்போ இந்த ஐடியா எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸில் நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாடி இங்கே தான் இருக்குது, விக்கி இங்கே இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து போட்டுங்க, இந்த லெவலை வந்து கட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் பிகின். மார்க்கெட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகே, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கீழே வரணும். கீழே வந்தானா மேலே போவான். இந்த லெவலுக்கு வரணுமா, தேவையில்லை. ட்ரெண்ட் லைனு வரைக்கும் வந்தாலே போதும். ட்ரெண்ட் லைன்லேருந்தே இங்கே எதனா அரைச்சான் மேலே போயிடுவான். ஓகே, என்ன நடக்குது, ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ஷன், மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துருக்குறான் பார்த்தீங்களா. ஓகே, எதிர்பார்த்தது நடக்குது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ உடனே அலர்ட் ஆகிடணும். இப்போ அலர்ட் ஆகி என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஓகே ஆகும், எது வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போனான்னா போவான். இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஆச்சு, ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதை நான் ஜீரோதாவில் போய் சொல்லித்தரேன். அதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் என்ன நடக்குது, என்ன மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தால் சக்ஸஸ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமே பார்ப்போம். இப்போ இந்த 4 கேண்டில் வந்ததுலேயே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், இப்படி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ ஒருவேளை இந்த இடத்த விட்டானா அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சின்ன தகவல். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அச்சோ, கீழே வந்துட்டானா, இந்த கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போவோம் தான் நினச்சிட்டு இருந்தீங்க. ஒரு கேண்டில் வந்து கீழே வந்ததா, ஆனாலும் பயம் இல்லை. ஏன்னா இந்த லெவலை கட் பண்ணி கீழே போனானா தான் கீழே போவான், இல்லைனா போக மாட்டான். நீங்கள் ஒருவேளை நீங்கள் இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதுக்குள்ளே சூஸ் பண்ணி ஏதாவது ஆப்ஷன்ஸில் வந்து என்ட்ரு ஆகியிருந்தீங்க அப்படின்னா கவலையே பட தேவையில்லை. சும்மா ஃப்ரீயாக வந்து விட்டிங்கன்னா போதும். இது வந்து கீழே ஒரு 6 நாள் 7 நாளாக வந்து இதான் நடக்குது. இன்றைக்கும் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன், இங்கேயே கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, ஓகே,
அப்போ என்ன பண்ணுறான், கீழே வந்து ஒரு தடவை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இந்த இடத்துல குரூப்பாக கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஒன்று மட்டும் வெளியே வந்துட்டு போயிட்டான் பார்த்தீங்களா, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணோன்னு என்ன பண்ணிட்டான், நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிட்டானா. இங்கே கவனிச்சிங்கன்னு தெரியும், மேலே போயிட்டு கீழே வந்தான்ல, ப்ரீவியஸ் லோக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். விக்கு கீழே போயிட்டு வந்துருக்குது, ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். மேலே போக முடியாமல் கீழே வந்தாலும் கீழே போக முடியல. மேலே இந்த தடவை போயிட்டான், கீழே வரும்போது கீழே வரல. மேலே இந்த தடவை ஒழுங்காக போகல, ஆனால் கீழே வரும்போது கீழே வரல. இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்க. இதனால் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரீமியம் வந்து ஷூட்டப் ஆகுமா, ஷூட்டப்பே ஆகாது. சும்மா அது பாட்டு போய்டும். ஒரு கேண்டில் திடீர்னு அப்படி மேலே போகுது பார்த்தீங்களா, அப்போ தான் ஷூட்டப் ஆகும். சரி, ஓகே, அதையும் பார்ப்போம். ஸோ ப்ரைஸு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான், ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஃபியூச்சரில் பை பண்ணி அன்னன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 வேலிடான ஒரு விஷயமா இருக்கும். எது, ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் பை 60,000 64,000 எவ்வளோ தேவைப்படும். வாங்கினீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியும் ட்ரேட் பண்ணலாம். இல்லை ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா, ஆப்ஷன்ஸையும் வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பொறுமையாக இருந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நான் இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்கும்போது என்ன சொன்னேன், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுனாச்சும் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னா, கரெக்டாக ப்ரைஸ் அங்கேயே போயிடுச்சா. அப்போ அங்கே போயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பட் ஆனால் ஷூட்டப் ஆகாது. இப்போ மணி என்ன ஆகுது, மணி 12:30. நமக்கு வேலை வர்றதுக்கான நேரம். வாரம் வாரம் வருமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வாரத்தில் இந்த மாதிரி வந்து எதனா வந்து செட் ஆச்சுன்னா வரும். இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கணும், இந்த மாதிரி எதனா கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். மேலேயே போக முடியாமல் வந்து பொறுமையாக அப்படியே எதனா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தானா டக்குன்னு ஒரு வால்யூம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது, கீழே வந்துட்டான். கீழே வந்தால் கூட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் கீழே வந்து தொட்டுட்டு போகலாம், கொஞ்சம் கீழே போயிட்டு கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணுறான். எந்த இடத்துல, ப்ரீவியஸ் லெவலில். அப்படியே இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். சரி, ஓகே, என்ன பண்ணுறான் பார்ப்போம். ஷூட்டப் ஆச்சுன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவன் மேலே ஷூட்டப் ஆகிற மாதிரி காட்ட மாட்டான். அப்போ கூட இங்கே வந்தால் பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கிறான். அங்கேருந்து வந்து திரும்பிட்டாப்பில் மறுபடியும் வந்து மேலே போகிற மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு டைமும் வந்து என்ன டைமு, 1 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்குது. 1 மணிக்கு மேலே போச்சு அப்படின்னாலே ஒரு மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொமெண்டம் வந்தது, இவ்வளோ தான். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டியில் இவ்வளோ தான் நடக்கும். மிஞ்சி போனால் இன்னும் கொஞ்சம் மேலே போய் இந்த ஹை வரைக்கும் போவான். ஏன்னா ப்ரீவியஸாக அவ்வளோதான் நடந்துருக்குது. அதை தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுவான் அவன். அவ்வளோதான். இந்த ஒரு தடவை வந்தது பார்த்தீங்களா, அதோட சரி. அதுக்கு மேலே ரொம்பலாம் வந்து நிஃப்டியில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதோட ஏற கட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்க வேண்டியதான். பட் ஆனால் உங்களுக்கு இன்னொன்று நல்லா தெரியும் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்துன்னா திரும்ப மேலே போகும். இன்றைக்கி இல்லைங்க, நாளைக்கும் அதே தான். ட்ரெண்ட் லைனு கிட்டே வந்துன்னா எப்போ ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் அவன் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவான். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், இது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன், இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்போ பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பைரி அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ நடந்துருக்கணும், 11 மணிலேருந்து அப்படியே இந்த மாதிரி நடந்து, காலையில் 10 மணிலேருந்தே இந்த மாதிரி நடந்து 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 1, 1:30, 2 மணிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்தாலும் வைங்களா ப்ரைஸு வால்யூமோட பிரேக் ஆகி இப்படி மேலே போவான். அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற ப்ரீமியம் எல்லாமே பயங்கரமாக ஷூட்டப் ஆகும். டக்குன்னு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். பட் ஆனால் இது எப்போ நடந்தது, மணி என்ன ஆகுது, அவ்வளோதான். மார்க்கெட்டே முடிய போகிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். முடிஞ்ச போச்சு மார்க்கெட். அப்போ இது என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இந்த 6-7 நாளாக வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வர்றான், மேலே போகிறான், ட்ரெண்ட் லைனுக்கு வர்றான், மேலே போகிறான். இங்கெல்லாம் வந்து மேலே கரெக்டாக போயிருக்கிறான் பாருங்கள். இங்கே மேலே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா வந்து மேலே உருப்படியாக போக மாட்டான் பார்த்தீங்களா, அதையும் கவனிச்சுக்கணும். ஸோ இவன் பண்ணுறது வந்து ஏதோ கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம்.
திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேலே வரைக்கும் போய் மறுபடியும் பிரேக் ஆகி மேலே இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல்லிஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது அதே சார்ட்டை நம்ம ஜீரோதாவில் பார்க்குறோங்க. ஜீரோதாலையும் அதே தான் அப் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே மேலே வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்குது. பொறுமையாக அப்படியே வந்து ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் மேலே வந்து போயிட்டே இருக்குது ப்ரைஸு. ஸோ மேலே போயிட்டு இருக்கிற ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு இன்றைக்கி எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். ஸோ இதில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதுனால நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரு இதை வச்சு தான் நம்ம ட்ரேடிங் வியூ வந்து சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவல் ட்ரேடிங் இதில் தான் பண்ணுறோம். அதனால் இதில் என்ன நடக்குதோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் லோக்கு கிட்டவே வந்துட்டு அங்கேருந்து வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்த மார்க்கெட்டு பொறுமையாக வந்து மேலே போனான். இப்படி மேலே போகும்போதே நம்ம வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னாலே ப்ரீவியஸ் லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்கிறது ஒரு சின்ன ஐடியாங்க. இந்த ப்ரீவியஸ் லெவலுங்கிறது இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடியில் ஆரம்பித்து விக்கு வரைக்குங்க, அது வரைக்குமே வந்து ப்ரீவியஸ் லெவலுன்னு தான் சொல்லணும். அந்த பாடியை தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணிடுது ப்ரைஸு கரெக்டாக வந்து அந்த பாடி லெவலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து முடிச்சிட்டான் ட்ரேடிங்கை, அதோடு வந்து முடிச்சிட்டான். நம்ம 5 மினிட்ஸ் வந்து போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதை வந்து இன்னும் மேலே வந்து இப்படி வந்து கொண்டு போனோம், அதான் பாடி லெவலு. ஸோ என்ன நடந்துருக்குது இன்றைக்கி 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து வந்திருக்குது. இங்கேருந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல குட்டி ட்ரெண்டு ட்ரேடிங் வியூவில் பார்க்கும்போது வந்து பெரிய ட்ரெண்டாக தெரிஞ்சுதுங்களா, இதில் பாருங்கள் இவ்வளோ தான் குட்டி ட்ரெண்டு தான் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து பொறுமையாக பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணாமல் மேலே வரைக்கும் போனால் இந்த இடத்துல வந்து கீழே வந்தான். ஆனால் ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கிற இந்த லெவலை விடாமல் மேலே போய் தான் இந்த மாதிரி டக்குன்னு ஷூட்டப் ஆகி மேலே போனான். கீழே வந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் ஒரு தடவை ஷூட்டப் ஆன மாதிரி ஆச்சு. திரும்பவும் வந்து ப்ரீவியஸ் லோக்கு கிட்ட வந்துட்டு மேலே போகிற மாதிரி போனால் அதோட மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த 1 மணி 1:30க்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங் பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நிஃப்டிலலாம் இவ்வளோ தான் நடக்கும் நிஃப்டியில். அப்போ நிஃப்டியில் இப்போது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுவோமா, மார்க்கெட்டை வந்து கீழே ஓப்பன் ஆச்சுங்க, ட்ரெண்ட் லைன் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ட்ரேடிங் வியூவில் பேசணும் பார்த்தீங்களா, அந்த இடம் ட்ரெண்ட் லைன் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ட்ரெண்ட் லைன் கிட்ட ஓப்பன் ஆகும்போது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸு 23,500, மேலே நீங்கள் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,600. இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். 23,500ங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 60 ரூபாயில் இருந்து 40 வரைக்கும் வந்ததுங்க. நம்ம வந்து 50ல் ஒரு என்ட்ரியும் இன்னும் கொஞ்சம் கீழே போனோன்னா இன்னும் எப்படியோ மேலே வருவான் அப்படின்னு 40ல் ஒரு என்ட்ரியும் வந்து போட்டோங்க. அந்த 2 என்ட்ரியுமே எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போச்சு. நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து வெளியில் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணல. ஏன்னா இது வந்து நிஃப்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கம்மி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப பொறுமையாக ஆகிட்டு இருந்ததுனால ஒன்றும் ப்ரீமியமில் எந்த மாற்றமுமே இல்லை பாருங்கள். டக்குன்னு அங்கே வந்துட்டு ஒரு வால்யூம் கேண்டல் வந்தது பார்த்தீங்களா, 1 மணிக்கு மேலே 1:20க்கு, அந்த டைமில் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போச்சு. 70 ரூபாலேருந்து எங்கே போச்சு, 130 ரூபா வரைக்கும் போச்சு. 70 to 130 எந்த நேரத்தில் போச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்களா அந்த 1 மணி 1:30க்கு மேலே அந்த டைமில் தான் ஷூட்டப் ஆச்சு. அவ்வளோதான் எக்ஸ்பைரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் எக்ஸ்பைரி. நீங்கள் 23,500 ஏன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு எப்போலாம் வருதோ அப்போலாம் மேலே போகுது. அப்போ இன்றைக்கி வந்து புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, 23,450 இருக்கும்போது மேலே போகும் அப்படின்னா 23,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23,600. இதை முடித்ததுக்கப்புறம் 23,600யும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா என்னது 23,600 சாரி 23,600ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருந்ததுங்க. இது மேலே போய்ட்டு கீழே வந்து அந்த ப்ரீமியம் ஷூட்டப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து 10 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தவங்க. 10 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்ததை இதுதான் லெவலு. இன்னும் இது ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையோடு முடிச்சுக்கிட்டாச்சு. 58 ரூபா வரைக்கும் போயிருந்ததுங்க ப்ரைஸு. 48 என்னமோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம்.
ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலே வந்து ரொம்பலாம் வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்க முடியாது. எப்படி மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? 10 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கிறான்? 58 ரூபாய்க்கு போயிருக்கிறான். திரும்பவும் கூட 10 ரூபாய்க்கு வந்துட்டு எங்கே போயிருக்கிறான்? 33 ரூபாய்க்கு போயிருக்கிறான். அது எப்போ நடந்திருக்குது? ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு திரும்பவும் ஒரு தடவை ஷூட் அப் ஆகி போச்சு பார்த்தீங்களா? அந்த டைமில் நடந்திருக்கு. ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கு. அதுக்கு முதல்ல 50 ரூபாயே கிடச்சிது. அடுத்த தடவை 30 ரூபா கிடச்சி. அடுத்த தடவைலாம் நம்ம எக்ஸ்பைரிலாம் வந்து ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அதோட மார்க்கெட் வந்து முடிகிற டயத்துலலாம் இங்கெல்லாம் ப்ரீமியம் வந்து ஷூட் அப் ஆகாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு 23,500. ஏன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா இருக்கும்போதே ஆட் பண்ணிட்டோம். பட் ஆனால் அது 40 ரூபாய்க்கு போகும்போது இன்னும் ஒரு தடவை கூட ஆட் பண்ணோம். என்ன அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைன்லேருந்து ஃபியூச்சர் வந்து மேலே வரும்னு தெரிஞ்சதுனால, அப்போ மேலே வந்ததுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்தது இந்த நிஃப்டி எக்ஸ்பைரி. அதே மாதிரி 23,600க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால 23,600 பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து 1 மணிக்கு மேலே 10 ரூபாய்க்கு வரும்போது வாங்கினோம். அது வந்து 58 ரூபா வரைக்கும் போச்சு. இப்படி தாங்க எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து பண்ணணும். ஸோ இது நார்மல் ட்ரேடிங்கோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் தேவை தான். பட் ஆனால் எக்ஸ்பைரிக்கு அது வேலை செய்யாது. மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது தேவை. என்ன நடந்துகிட்டு இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா, இன்றைக்கி எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது தேவை. எக்ஸ்பைரி அப்போ அந்த 1 மணிக்கு வந்து அதெல்லாம் வந்து தேவைப்படாது. 1 மணிக்கு ஒரு வால்யூம் கேண்டல் மட்டும் வரும். அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே கீழே அரைச்ச மாதிரி வந்தால் கொஞ்சம் மேலே போனால் ஒரே தூக்கு மேலே. இதோட நம்ம மார்க்கெட் விட்டு வெளியிலையும் வந்துடணும். ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியிலையும் வந்துடணும். பேங்க் நிஃப்டியை ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து கீழே போகுதா மேலே போகுதான்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷன். அதனால் கீழேயும் வளைய விரித்து மேலேயும் வளைய விரிச்சாச்சு. இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஒன்லி மேலே தான் போகணும். கன்ஃபார்மாக தெரிஞ்சு பண்ண ட்ரேடு. அதனால் மேலே மட்டும் கால் ஆப்ஷன் மட்டும்தான் எடுத்தோம். புட் ஆப்ஷனை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு. இதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மல் ட்ரேடிங்கை வந்து எடுத்து பண்ணிக்க வேண்டியதான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, அடுத்து எப்போவாச்சும் எக்ஸ்பைரி ட்ரேடிங் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.